ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு உளுந்து மிளகாய் வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு பட்டாணி அளவுக்கு புளியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை சின்ன சின்னதாக இது போல் பிச்சு சேர்த்துட்டு 2 பல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அரைக்கும்போது அந்த பச்சை மணம் இல்லாமல் இருக்கும், சட்னி சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை வந்து சேர்த்துக்க போகிறேன். அதாவது இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சட்னியை வந்து பார்த்திங்கன்னா இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கையில் தொடும்போது கொஞ்சம் லைட்டாக நரன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் சட்னி வந்து நல்லா இருக்காது சாப்பிட. இப்போ இந்த சட்னியை ஒரு கப்பில் மாற்றிட்டு தாளித்து சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே வதக்கின அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்து இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து பண்ணியிருக்கேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. தேங்காவே சேர்க்காமல் நம்ம வெறும் வேர்க்கடலை வெங்காயத்தை வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வேர்க்கடலை சட்னி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.